வணக்கம். அன்பார்ந்த இயற்கை ஆர்வலர்களே, நோய் தீர்க்கும் நாடி நரம்புகளே, எல்லோரையும் நேசிக்கும் என் தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு ஒரு சிலருக்கு வியப்பு அளிக்கலாம், சிலருக்கு சிரிப்பு வரவழைக்கலாம். ஆனால் இது ஒரு மாபெரும் மருத்துவ இரகசியத்தை பற்றியது. ஆமாம், நாம் பேசப்போவது சிறுநீர் சிகிச்சை, யூரின் தெரப்பி பற்றியது. சீச்சி, இது என்ன அசிங்கம் என்று சில குரல்கள் எழுப்புவது என் காதில் விழுகிறது. ஆனால் நண்பர்களே, அவசரப்படாதீர்கள். நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? ஆழமறியாமல் காலை விடாதே. அதே போல இந்த சிகிச்சையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு முடிவுக்கு வராதீர்கள். மனிதகுல வரலாற்றிலே ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் நோய்களிலிருந்து விடுபடவும் ஆரோக்கியமாக வாழவும் பல வழிகளை தேடியிருக்கிறோம். சில வழிகள் அறிவியலால் நிரூபிக்கப்பட்டுள்ளன, சில வழிகள் அனுபவத்தால் கைவிடப்பட்டன, இன்னும் சில வழிகள் காலம் காலமாக பேசப்படாமலே மறந்து போயின. ஆனால் இன்று நாம் பேசப்போகும் இந்த சிறுநீர் சிகிச்சை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகின் பல்வேறு மூலைகளிலும் பல நாகரிகங்களிலும் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு முறையாகும். இதை பற்றி நாம் ஏன் விரிவாக பேசக்கூடாது? அறிவே ஆற்றல் என்பது போல முழுமையான அறிவுடன் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் அணுக வேண்டும். நாம் அனைவரும் ஒரு சிறிய மருந்தகத்தை நம் உடலிலேயே சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆம், நம் உடல் உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மகத்தான ஆற்றல் உண்டு. சிறுநீர் என்பது வெறும் கழிவு பொருள் அல்ல. இது நம்முடைய உடலின் அற்புதமான வடிகட்டி அமைப்பான சிறுநீரகங்களின் ஒரு விளைபொருள். நமது இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு அதிலிருந்து பிரிக்கப்படும் நீர் மற்றும் சில கூறுகள் சிறுநீராக வெளியேறுகின்றன. இதில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். வியக்கத்தக்க வகையிலே சிறுநீரிலே வைட்டமின்கள், தாதுக்கள், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், ஹார்மோன்கள், மெலட்டின், கார்டிசால், ஆன்டிபாடிகள், யூரியா, கிரியேட்டின், என்சைம்ஸ் மற்றும் பல உயிர் வேதியியல் கூறுகள் உள்ளன. இவை அனைத்தும் நம் உடலின் ஆரோக்கியத்துக்கு அவசியமானவை. சித்த மருத்துவத்தில் உடம்பே பிரதானம் என்பார்கள். நம் உடலே நமக்கு தேவையான அத்தனை மருந்துகளையும் உற்பத்தி செய்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? சிறுநீர் சிகிச்சை என்பது இந்த தத்துவத்தின் ஒரு அங்கமே. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற திருமூலரின் வாக்குப்படி உடலை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிவோம். நம் உடலில் வரும் ஒரு பொருளை, உடலிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருளை நாம் ஏன் இவ்வளவு அலட்சியமாக பார்க்கிறோம்? வேலையே பயிரை மேய்வது போல நாம் நம் உடலின் ஆற்றலையே புறக்கணிக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. இந்த சிறுநீர் சிகிச்சை என்பது ஏதோ ஒரு புதுமையான நாம் கண்டுபிடித்த ஒன்றல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகின் பல்வேறு கலாச்சாரங்களிலே இது ஒரு மருத்துவ முறையாக பயன்பட்டு வந்துள்ளது. பண்டைய எகிப்தியர்கள் கிளியோபாட்ரா தனது அழகை பரிமாறிக்கவும் நோய்களை தீர்க்கவும் சிறுநீரை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அவர்களின் மருத்துவ பரவலில் சிறுநீர் வெளிப்புற பயன்பாடுகளுக்கும் சில சமயங்களில் உட்கொள்ளவும் பரிந்துரைக்கப்பட்ட குறிப்புகள் உள்ளன. பண்டைய ரோமானியர்கள் வாய் கொப்பளிக்கவும் பல் துலக்கவும் சிறுநீரை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சற்று முகம் சுளிக்க வைக்கிறதல்லவா?
ஆனால் அந்த மருத்துவ குணங்கள் அன்று அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றன. அவர்கள் சிறுநீரில் உள்ள அமோனியாவில் கிருமிநாசனம் பண்புகளை அறிந்திருக்கின்றனர். இந்திய ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம் அமர்பானம் அல்லது சிவம்பு என்று அழைக்கப்படும் சிறுநீர் சிகிச்சையை பற்றி ஆயுர்வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. குறிப்பாக தாமர தந்திரம் போன்ற பண்டைய நூல்களில் சிறுநீரை சிவம்பு என்று போற்றி அதன் மருத்துவ குணங்களை விரிவாக பேசியுள்ளனர். இது யோகிகள் மற்றும் சித்தர்களால் உடல் சுத்திகரிப்புக்கும் ஆன்மீக மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வள்ளுவரின் வாக்குப்படி நோய் மூல காரணத்தை கண்டறிந்து அதை உள் உறுப்புகளிலிருந்தே சரி செய்யும் ஒரு முறையாக இது பார்க்கப்படுகிறது. சீன மருத்துவம். சீனாவிலும் சிறுநீர் மருத்துவ குணங்கள் பற்றி பேசப்பட்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகளின் சிறுநீர் சில மருத்துவ சிகிச்சைகளுக்கு பயன்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் உள்ளன. ஐரோப்பா மற்றும் பிற நாடுகளில் 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் சிறுநீர் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2ஆம் உலகப் போரின் போது உயிர் பிழைத்தவர்கள் பாலைவனத்தில் தாகத்தை தணிக்க சிறுநீரை பயன்படுத்திய சம்பவங்களும் உண்டு. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதில்லை என்றால் கிணற்று தவளை போல வாழ்ந்து விடாதே என்ற பழமொழிதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உலகத்தில் பல்வேறு மூலைகளிலும் பழக்கத்தில் இருந்த ஒரு விஷயத்தினை நாம் ஏன் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும்? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது போல நாம் பழைய ஞானத்தையும் புதிய அறிவியலையும் இணைத்து பார்க்க வேண்டும். சிறுநீர் சிகிச்சையின் சாத்தியமான நன்மைகள், உடலின் உள்சக்தி பற்றி இப்பொழுது பார்ப்போம். சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். இந்த சிறுநீர் சிகிச்சை மூலம் என்ன நன்மைகள் கிடைக்கும், அதன் ஆதரவாளர்கள் என்ன கூறுகிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு. சிறுநீரில் உள்ள ஆன்டிபாடிகள் நோய் எதிர்ப்பு செல்கள் மற்றும் பிற கூறுகள் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவும் என்று நம்பப்படுகிறது. இது ஒரு வகையான தடுப்பு ஊசி விளைவை உருவாக்குகிறது என்றும் உடலை சொந்த நோய் காரணிகளுக்கு எதிராக தயார்படுத்தப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சை. சில ஆரம்பகட்ட ஆராய்ச்சிகள் மற்றும் அனுபவங்கள் சிறுநீரில் உள்ள சில கூறுகள், எடுத்துக்காட்டு யூரியா, சில பெப்டைடுகள், புற்றுநோய்கள் செல்களை எதிர்த்து போராடும் திறன் கொண்டவை என்று கூறுகின்றன. இது குறித்து இன்னும் விரிவான மற்றும் நம்பகமான ஆய்வுகள் தேவை. தோல் நோய்கள். சோரியாசிஸ், எக்ஸிமா, முகப்பரு போன்ற தோல் நோய்களுக்கு வெளிப்படையாக பயன்படுத்தும் ஒரு நல்ல பலன் கிடைத்திருப்பதாக சில அனுபவங்கள் தெரிவிக்கின்றன. சிறுநீரில் உள்ள யூரியா தோலை மென்மையாக்கும் மற்றும் ஈரப்பதமாக்கும் பண்புகளை கொண்டுள்ளது. பல தோல் பராமரிப்பு பொருட்களில் யூரியா ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அலர்ஜி நிவாரணம். அலர்ஜியால் அவதிப்படுபவர்களுக்கு சிறுநீர் சிகிச்சை நிவாரணம் அளிப்பதாக சிலர் நம்புகிறார்கள். உடலுக்குள் மீண்டும் செலுத்தப்படும் அலர்ஜி காரணிகள் உடலை அவற்றிற்கு எதிராக சகிப்புத்தன்மையை வளர்க்க தூண்டும் என்று ஒரு கோட்பாடு கூறுகிறது. சக்தி அதிகரிப்பு மற்றும் நச்சு நீக்கம். உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி உடலை சுத்திகரிப்பதால் புத்துணர்ச்சியும் சக்தியும் கிடைப்பதாக கூறப்படுகிறது. இது உடலில் உள் உறுப்புகளில் செயல்பாடுகளை மேம்படுத்தப்படுகிறது என்றும் தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது என்றும் நம்பப்படுகிறது. காயங்களை குணப்படுத்தும். சிறுநீரில் உள்ள கிருமிநாசினி பண்புகள் மற்றும் வளர்ச்சி காரணிகள் சிறிய காயங்கள், வெட்டு காயங்கள் மற்றும்
பூச்சிக்கடிகளை குணப்படுத்த உதவும் என்று சில பழங்கால பயன்பாடுகள் தெரிவிக்கின்றன. வலி நிவாரணம் மற்றும் அழற்சி எதிர்ப்பு. சில ஆதரவாளர்கள் சிறுநீரில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாகவும் இது மூட்டு வலி மற்றும் பிற அழற்சி நிலைகளுக்கு நிவாரணம் அளிக்கும் என்று கூறுகிறார்கள். இது பற்றி கேட்கும்போது கல்லும் கூட கடவுளாகும், கள்ளி கூட மருந்தாகும் என்று சொல்லவடை எனக்கு நினைக்க வருகிறது. எது அற்பமானது என்று நாம் நினைக்கிறோமோ அதுவே சில சமயங்களில் அரிய மருந்தாக மாறும் என்பதை இது காட்டுகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி செய்வது அப்படிங்கிறத போல ஒரு சின்ன வழிகாட்டி, எச்சரிக்கையுடன் கூடிய ஒரு அணுகுமுறை. சரி, இந்த சிகிச்சையை எப்படி மேற்கொள்வது? இது மருத்துவர்களின் மேற்பார்வைகளில் செய்யப்பட வேண்டிய ஒரு சிகிச்சை என்பதை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். காலை சிறுநீர். பொதுவாக காலையிலே வெளியேறும் சிறுநீரின் மத்திய பகுதியை, அதாவது முன்னால் கொஞ்சம் விட்டுறணும், பின்னால் கொஞ்சம் விட்டுறணும், ஒரு சிறிய அளவை எடுத்து பருகலாம். முதல் மற்றும் கடைசி துளிகளை விட்டு விடுவது நல்லது. இது முதல் காலை சிறுநீர், ஃபர்ஸ்ட் மார்னிங் யூரின், FMU என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது இரவில் உடல் ஓய்வெடுத்த பிறகு உருவாகிறது மற்றும் அதிக செறிவாக இருக்கும். புதியதாக இருக்க வேண்டும். சிறுநீர் சேகரித்த உடனே குடிக்க வேண்டும். நேரம் செல்ல செல்ல அதில் பாக்டீரியாக்கள் வளர வாய்ப்பு உள்ளது. ஆரம்பத்தில் சில துளிகள் அல்லது டீஸ்பூன்கள் அளவில் தொடங்கி படிப்படியாக அளவை அதிகரிக்கலாம். வெளிப்பூச்சி. தோல்வியாதிகளுக்கு புதிய சிறுநீரை நேரடியாக பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவலாம். பருத்தி, பஞ்சு அல்லது சுத்தமான துணியை தடவலாம். வாய் கொப்பளித்தால் கண்களை கழுவுதல் இதெல்லாம் கூட பயன்படுத்தலாம். சில சமயங்களில் வாய் துர்நாற்றத்தை போக்கவும் கண் எரிச்சலை குறைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. நாசி சொட்டுகள், காது சொட்டுகள். சில நிபுணர்கள் இதை நாசி அடைப்பு அல்லது காது நோய்களுக்கும் பரிந்துரைக்கின்றனர். இது மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டியவை. ஆனால் நான் ஒன்று மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். குருட்டு பூனைக்கு வழிகாட்டுவது போல யாரும் தன்னிச்சையாக இந்த சிகிச்சையை முயற்சி செய்யக்கூடாது. தகுந்த இயற்கை நிபுணரின் ஆலோசனையுடன் மட்டுமே இதை மேற்கொள்ள வேண்டும். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் இங்கு ஆபத்து தவிர்க்கப்பட வேண்டும். கவனத்திற்குரியவை. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிகிச்சை முறை பலருக்கு பலன் அளித்திருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மருத்துவ ஆலோசனை. மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் குறிப்பிட்ட நோய்கள், எடுத்துக்காட்டாக சிறுநீரக பிரச்சனைகள், தொற்று நோய்கள் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இதை முயற்சிக்கக்கூடாது. சுத்தம் மிகவும் முக்கியம். சிறுநீர் பருகும் முன் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்வது அவசியம். சேகரிக்கும் பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். உணவு முறை. சிறுநீர் சிகிச்சையை மேற்கொள்ளும் போது ஆரோக்கியமான இயற்கை சார்ந்த உணவு முறையை பின்பற்றுவது நல்லது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ரசாயன உணவுகள் நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது சிறுநீர் சிகிச்சையின் தரத்தினை மேம்படுத்தும். மாற்று மருத்துவ முறை. சிறுநீர் சிகிச்சை என்பது ஒரு மாற்று மருத்துவ முறை. இது நவீன மருத்துவத்திற்கு மாற்றாகாது. துணை சிகிச்சையாகவே இதை அணுக வேண்டும். அவசர கோலத்திலே அள்ளி தெளிக்காதே என்பது போல அவசரமாக எந்த முடிவையும் எடுத்து விடாதீர்கள். இந்த சிகிச்சையை மேற்கொள்ளும் போது நேர்மறையான மனநிலையுடன் இருப்பது மிகவும் அவசியம். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பது போல மனத்தெளிவும் நம்பிக்கையும் முக்கியம்.
ஒவ்வொருவரின் உடலும் வேறுபட்டது. ஒருவருக்கு பயனளித்தது மற்றொருவருக்கு பயனளிக்காமலும் கூட போகலாம். அதனால் அந்த சிகிச்சை முறை தப்பானது என்று சொல்லிவிட முடியாது. நண்பர்களே, நான் இங்கே உங்களை சிறுநீர் குடிக்க சொல்ல வரவில்லை. ஆனால் தேடலுள்ள உயிரே சிறப்பு என்பது போல புதிய விஷயங்களை ஆராயும் மனப்பான்மையையும் நமது உடலில் அதிசயமான ஆற்றலையும் புரிந்து கொள்ளும் பார்வையும் கொடுக்கவே வந்தேன். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு மகத்தான ரகசியம் ஒளிந்துள்ளது. அதை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சிறுநீர் சிகிச்சை என்பது ஒரு காலத்தில் பெரும் விவாதத்திற்குரியதாக இருக்கலாம். ஆனால் அதன் பின்னால் உள்ள அறிவியல் மற்றும் பல அனுபவங்களின் உண்மைகளின் தன்மைகளை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. அறிவே தெய்வம் என்பது போல அறிவின் எல்லைகளை விரிவுபடுத்துவது நம் கடமை. நாம் சிறுநீர் சிகிச்சையை பற்றி விரிவாக பேசினோம். இப்போது இந்த சிகிச்சை முறையை பின்பற்றிய சில பிரமுகர்களின் அனுபவங்களை பற்றி பார்ப்போம். குறிப்பாக இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் இந்த சிகிச்சையின் தீவிர ஆதரவாளராக இருந்தார். அவரது அனுபவங்கள் இந்த முறைக்கு ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்தன. மொரார்ஜி தேசாய் அவர்கள் இந்தியாவின் முன்னாள் பிரதமர். சிறுநீர் சிகிச்சை அவர் இதை சுய சிகிச்சை என்று குறிப்பிட்டால் வெளிப்படையாக பின்பற்றிய ஒருவராக இவர் அறியப்படுகிறார். அவரது இந்த பழக்கம் உலக அளவில் பெரும் விவாதத்தையும் ஆர்வத்தையும் தூண்டியது. பொது வெளிப்படைத்தன்மை. மொரார்ஜி தேசாய் அவர்கள் தனது சிறுநீர் சிகிச்சையை பற்றி எந்த ஒளி மறைவும் இல்லாமல் பொது வெளியில் பேசினார். அதன் மூலம் தான் பெற்ற பலன்களை பற்றி பெருமையுடன் எடுத்துரைத்தார். தனிப்பட்ட பழக்கமும் நீண்ட ஆயுளும். அவர் தனது 80கள் மற்றும் 90களிலும் மிகுந்த ஆரோக்கியத்துடன் வாழ்ந்ததற்கு தினமும் ஒரு கிளாஸ் தன் சொந்த சிறுநீரை குடித்ததுதான் காரணம் என்று நம்பினார். பல ஆண்டுகளாக அவர் இந்த பழக்கத்தை பின்பற்றி வந்தார். தனக்கு இருந்த மூல நோய் பைல்ஸ் சிறுநீர் சிகிச்சையால் குணமானது என்று அவர் உறுதியாக கூறினார். 1977ஆம் ஆண்டிலே இந்தியாவின் காசநோய் சங்க கூட்டத்திலே சுய சிறுநீர் சிகிச்சை புற்றுநோய் மற்றும் கண்புரை நோய்களை குணப்படுத்தும் என்றும் தனது சொந்த சகோதரருக்கு காசநோயை இந்த முறையில் குணப்படுத்தியதாகவும் கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். சர்வதேச அங்கீகாரம். 1978 அவர் பிரதமராக இருந்தபோது அமெரிக்காவின் பிரபலமான செய்தி நிகழ்ச்சியான 60 Minutes CBSல் தோன்றினார். அங்கு அவர் சிறுநீர் சிகிச்சை பற்றி விரிவாக பேசினார். குறிப்பாக இந்திய மக்கள் கோடிக்கணக்கானோர் மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியாத நிலையிலே இது ஒரு சரியான மருத்துவ தீர்வாக இருக்கும் என்று விளக்கினார். தனது கருத்துக்களை ஆதரிக்க அவர் பைபிளிலிருந்து ஒரு பழமொழியையும் மேற்கோள் காட்டினார். உன் சொந்த கிணறிலிருந்து தண்ணீர் குடி. ட்ரிங்க் ஃப்ரம் யுவர் ஓன் சிஸ்டம். இது உன் சொந்த கிணறு என்பது ஒருவருடைய சொந்த சிறுநீரை குறிக்கிறது என்று அவர் விளக்கினார். கோமியம் மாட்டு சிறுநீர் பற்றி பார்வை. சமீப காலங்களிலே சில அரசியல் தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் அவர்கள் கோமியத்தை மருத்துவ பயன்படுத்தி உட்கொண்டதாக கூறியுள்ளனர். இது சிறுநீரின் மகத்துவ குணங்களை பற்றி அவர் பார்த்த நம்பிக்கையை மேலும் எடுத்துக்காட்டுகிறது. மொரார்ஜி தேசாய் அவர்களின் இந்த வெளிப்படையான ஆதரவு சிறுநீர் சிகிச்சை வரலாற்றிலே அவரை ஒரு முக்கிய பிரமுகராக மாற்றியது. இது உலகெங்கிலும் ஆர்வத்தையும் அதே சமயத்திலும் சர்ச்சையையும் உண்டாக்கியது.
அவரது அனுபவங்கள் இந்த சிகிச்சை முறையை பற்றி மேலும் ஆராயவும் விவாதிக்கவும் ஒரு தூண்டுதலாக அமைந்தன என்பதில் சந்தேகமே எதுவுமில்லை. இந்த உரையை கேட்ட பிறகு உங்கள் மனதில் ஒரு புதிய சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பது போல நீங்களே இதை பற்றி மேலும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய புத்தகங்கள் உள்ளன, எக்கச்சக்கமான புத்தகங்கள், இன்டர்நெட்டில் வேற நிறையா வருது. இந்த தலைப்பு குறித்து பல ஆய்வுகள் தேவை என்பது உண்மைதான். ஆனால் இயற்கை மருத்துவம் என்பது அனுபவத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு பெரிய கடல். அதில் மூழ்கி முத்தெடுக்கும் தைரியம் நமக்கு வேண்டும். இந்த உரையின் நோக்கம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவ முறையை பற்றி ஒரு திறந்த மனதுடன் அணுகுவதற்கான ஒரு அழைப்பு தான். யாரும் ஒரே யாவரும் கேவலர் என்பது போல உலகெங்கிலும் உள்ள மருத்துவ ஞானங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.